Hello students, good morning to all. Welcome back to Max online class. I am Balachandar, Adarsh Vidyalaya Metric Higher Secondary School, Palladam. So today's topic algebra, chapter number 3 in 10th standard mathematics. Actually we are solving problems in exercise 3.6. So this topic is related to rational expressions and operations of rational expressions. So already we have completed problems 1 to 6. So now we are going to do question number 7. This question is related to word problem. So here the data are given by in words. So we are going to convert into rational expression or algebraic expression form, and then we simplify and then we can get the values. Okay, so let's move to the problem. The question is, hours need by Pari to complete the work. Pari is a person. He has to complete some work and he needs 4 hours. He needs 4 hours to complete that particular work. Okay. And one more person, his name Yuvan. He is his friend. He is taking 6 hours. He is taking 6 hours to complete that same work. So first person Pari takes 4 hours to complete the particular work. The same work, if he takes to complete means he needs 6 hours. Okay. The question is, if they work together, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ டைமில் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். 4 ஹவர்ஸில் இவன் பாரி அப்படிங்கிறவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, இவன் அப்படிங்கிறவர் 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போது ஒர்க் டுகெதர் அப்படிங்கும்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வி டோன்ட் நோ த ஒர்க். இந்த ஒர்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் அன்னோன். ஓகே, so I'm going to take total time to complete the work by both be x hours. அப்படின்னா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க, that is the question. Okay, work done, total time to complete the work by both be x hours எடுத்துக்கிறோம். So before moving to the concept, we must take 1 hour. So work done by Pari in 1 hour. So 1 hour அப்படிங்கும்போது 4 hours, he needs 4 hours. So 1 hourல எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1/4 ஒர்க்கு. அந்த 4 ஒர்க்ஸில் 1 part has to be completed. Okay, then another one, work done by Yuvan. Work done by Yuvan in 1 hour. Actually he needs 6 hours to complete the particular work. So 1 hour work அப்படிங்கும்போது 1/6. So 6ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. So 1 hourல both in 1 hour. So 1/4 plus 1/6. 1/4 plus 1/6. நம்ம டைம் எவ்வளோ எடுத்திருக்கோம், டோட்டல் டைம் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை போத் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 1 hour அப்படிங்கும்போது 1/x. 1 hour அப்படிங்கும்போது 1/x அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கு 4 and 6 LCM 24. இட் பிகம்ஸ் மல்டிப்ளைட் பை 6. திஸ் ஒன் 4 இஸ் ஈக்குவல் டு 1/x. ஸோ 6 plus 4 10. 10/24 is equal to 1/x. இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 5 times, here 12 times. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பிகாஸ் டோட்டல் டைம் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை போத் பி எக்ஸ் ஹவர்ஸ். அப்போ எக்ஸ் ஹவர்ஸில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நாட் 1/x வேல்யூ. அப்போ இந்த எக்ஸ் நியூமரேட்டர் வரணும் அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/5 hours. x is equal to 12/5 ஹார்ஸ்னு வருது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். So we got x is equal to 12/5 hours. So x is equal to 12/5. So divide பண்ணுறோம் அப்படின்னா 12 5. So 2 times 10 remaining 2. Okay, so point 0. அப்போ எத்தனை டைம் வரும், 4 times 20 remaining 0. So
So what do we get? X is equal to 2.4 horse. 2.4 horse. The 2 point இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 2 horse plus 0.4 horseன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 2.4 hours எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா 2 hours plus 0.4 hours. இப்போ இந்த ஹார்ஸை வந்து நான் மினிட்டு கன்வெர்ட் பண்ண போகிறேன். You know that 60 minute is equal to 1 hour. 60 minute is equal to 1 hour. அப்போ 0.4 hour is equal to x ன்னு எடுத்துக்கோ. அப்போ இந்த x equal to இந்த கிராஸ் ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன். இப்போ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன வரும் அப்படின்னா 60 into 0.4. ஸோ 60 into 0.4 என்ன வரும் 240. இங்கே ஆஃப்டர் டெசிமல் 1 place இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சிரும். அப்போ இது என்ன வருது 24. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மினிட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 hours 24 minutes. So if they work together they need 2 hours 24 minutes. Okay, this is the case. So first what is given, u1 and pari separator 2 persons. So they have to complete the particular work 4 hours and another one 6 hours எடுத்துக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் உள்ள அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு 2 hours 24 minutes. Next exercise 3.6 question number 8. I am going to read the question. Listen carefully. The question is, Inia, a girl, bought 50 kg of fruits. She bought 50 kg of fruits containing, it means consisting of apple and banana. Okay, so she bought apple and banana. Total weight is equal to 50 kg. Okay, then she paid twice as much per kg. She paid twice as much per kg for the apple as she did for the banana. Okay, so actually if Inia bought 1800 worth of apples and 600 worth of banana, then how many kgs of each fruit did she buy? So எவ்வளோ ஆப்பிள் எவ்வளோ பனானா அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு அன்னோன்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது வெயிட்டு. ஸோ வெயிட் ஆஃப் ஆப்பிள் அதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இல்லை அப்படின்னா weight of apple B A kg, weight of banana B kg. So total kg, total weight, it means A plus B is equal to 50 kg. ஸோ இது 30 இருக்குது அப்படின்னா இது 20, டோட்டல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 15. இப்போ உங்களுக்கு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணாலே பியோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? த செகண்ட் கண்டிஷன், காஸ்ட் ஆஃப் பனானா. இப்போ பனானாவோட ப்ரைஸ் வந்து 2 rupees அப்படின்னா ஆப்பிளோட விலை வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ட்வைஸ் ஆஸ் மச் காஸ்ட் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பனானா, cost of banana B x rupees. Okay, so according to this, cost of apple is 2x rupees. Cost of apple B 2x rupees. இதுதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பனானாவோட ப்ரைஸ் எக்ஸ் அப்படின்னா ஆப்பிளோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 2x, ட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, if Inia bought 1800 worth of apple. So apple total amount of apple, total amount of apple அப்படிங்கும்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, per kg into how many kg she bought அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கும்போது ஆப்பிள் வந்து A kg,
ஓகே, ஏ கேஜி. பர் கேஜியோட ப்ரைஸ் எவ்வளோ? 2x. பர் கேஜியோட ப்ரைஸ் என்ன? 2x, விச் இஸ் ஈக்குவல் டு 1800. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 900. ஸோ a இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 900. ஏஎக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 900 இருக்குது. இதை நீங்கள் வந்து 1ன்னு வச்சுங்க, இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 600 worth of banana. 600 worth of banana. So total amount of banana. So total amount of banana, how to calculate? How many kgs? அது நமக்கு தெரியாது. அது பீன்னு நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்? டிஃபைன் பண்ணியிருக்கேன். பர் கேஜி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 600. பி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600. ஓகே, ஸோ திஸ் இஸ் டோட்டல் ஒர்த் ஆஃப் பனானா. இதை 3ன்னு எடுத்துக்கலாம். So now I am going to find the value of A and B. இப்போ A and B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அந்த A அப்படிங்கிறத நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 900/x, இதை 2ன்னு வச்சுக்கலாம். இதை ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கிறேன். அதே போல் இங்கே BA என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 600/x. இது என்னது? 3. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ now we know the value of A and B. ஸோ இந்த கேஸில் போய் சப்மிட் பண்ணுறேன். A plus B equal to 50. A plus B equal to 50. ஸோ இப்போ ஏங்கிறது எவ்வளோ? 900/x plus B is equal to 600/x which is equal to 50. ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? x. அப்போ 900 plus 600னா 1500 which is equal to 50. So 1500 divided by x equal to 50. They cancel பண்ணலாம். 10 will be cancelled. Here 1 time. Here how many times? 30 times. So if you take this x here, x is equal to 30. X is equal to 30. What we defined? X ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா cost of banana ன்னு சொல்லியிருக்கேன். X ங்கிறது cost of banana. Right. இப்போ இந்த total amount of banana அப்படிங்கும்போது b into x is equal to 600 சொல்லியிருக்கோமா? அப்போ இங்கே போய் எக்ஸுக்கு பதிலாக 13 ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பியோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போது பி ஈக்குவல் டு, அதாவது சப்ஸ்டிடியூட் இன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் இன் 3. அப்போ பி ஈக்குவல் டு 600 டிவைடட் பை எக்ஸ். 600 டிவைடட் பை 30. 10 கேன்சல் ஆயிரும். இது 1 டைம் 20 டைம். அப்போ பியோட வேல்யூ என்ன? 20. வாட் இஸ் பி? B we have taken for weight of banana. Weight of banana. அப்போ 20 kg banana. அப்போ எவ்வளோ kg banana she bought அப்படின்னா how many kg of banana she bought? 20 kg of banana she bought. So if you know B value, so B equal to 20 அப்படின்னா what is A? A must be 50 minus 20. So A is equal to 30 kg. So she bought 30 kg of apple and 20 kg of banana. I hope you all understand this. Once again, I repeat the same concept. Actually, weight of apple B A unknown எடுத்திருக்கேன். ஏன்னா we do not know about how many kg of apple she bought and how many kg of banana she bought அப்படிங்கிறது நமக்கு unknown இருக்குது. அதனால A B அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். But total weight we know the total weight of banana and apple அப்படிங்கும்போது a plus b equal to 50 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? a plus b equal to 50 kg. செகண்ட் கான்செப்ட், பனானாவோட ப்ரைஸு இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பனானாவோட ப்ரைஸ் என்ன எடுத்திருக்கேன்? காஸ்ட் ஆஃப் பனானா பி எக்ஸ் ருபீஸு. அப்போ காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா 2x அப்படின்னு எடுத்திருக்கும். ரைட். இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு இருக்காங்க. அதாவது she bought, she gave rupees 1800 for buying banana, for buying apple. ஆப்பிள் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1800. ஸோ டோட்டல் அமௌண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட்டு இன்டூ பர் கேஜியோட காஸ்ட். ஓகேவா? இப்போ ஒரு கேஜி 2 ரூபா அப்படின்னா 10 kg அப்படிங்கும்போது 10 into 2 equal to 20 அப்படின்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. அப்போது ஏங்கிறது என்னது? டோட்டல் வெயிட்டு
அப்போ ப்ரைஸ் வந்து 2x அப்படிங்கும்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் தான் 1800. அப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ நான் என்னென்னு எடுத்திருக்கேன், 900/xன்னு எடுத்திருக்கேன். சிமிலர்லி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பனானா, அப்போ b, this is total weight of banana into cost of 1 banana, cost of 1 kg of banana, cost of 1 kg of banana. So b into x is equal to 600. அப்போ b equal to 600/x. First we have taken this equation a plus b equal to 50. அந்த a plus bல போய் இந்த a ஓட வேல்யூ 900/x b ஓட வேல்யூ 600/x ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன, x, அதாவது பனானாவோட ப்ரைஸ், அதாவது 1 kg ஆஃப் பனானாவோட ப்ரைஸ் 13 நமக்கு கிடைக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பியோட ரிசல்ட் கிடைச்சிருது. பிங்கிறது நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன், வெயிட் ஆஃப் பனானா. இப்போ இஃப் யூ நோ b வேல்யூ யூ கேன் அசைன் இன் திஸ் ஈக்குவேஷன், வி கேன் கெட் ஆப்பிள் weight. Okay, so apple weight 30 kg, banana weight 20 kg. I hope you all understand this concept. So we have completed exercise 3.6. So thank you. Actually here cost of banana be x rupees per kg. அதாவது ஒரு கேஜியோட விலை தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதை நான் டிஃபைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் இஸ் 2x rupees per kg. ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். இங்கே காஸ்ட் ஆஃப் பனானா அப்படிங்கும்போது டோட்டல் காஸ்ட் இல்லை, பர் கேஜியோட ப்ரைஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பர் கேஜி ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கும்போது 2x rupees. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.